உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சிறந்து நல்ல யோகங்களை பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்லது நடக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்ட யோக பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அற்புதமான ஒரு முழு நிவர்த்திக்கான ஒரு சிறந்த பலன்கள். மாசி மாதம் ஒரு சிறந்த யோக பலன்களை, மாசி மாதத்தினுடைய சிறந்த முழு நிவர்த்திக்கான யோக பலன்களை இன்னைக்கு தெளிவான முறையில் பார்க்க போகிறோம். அது என்னங்க முழு நிவர்த்தி அப்படின்னா, கடந்த புரட்டாசி 29ஆம் தேதி முதல் தை 29 வரை குரு வக்ரமான காலங்கள். இந்த குரு வக்ரமான காலங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி 29 முதல் தை 29 வரை 15/10/2024 முதல் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ஏற்பட்ட குரு வக்ர காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை வேதனைகள் உங்களுக்கெல்லாம் இந்த 4 மாத காலங்கள், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்று சொல்லக்கூடிய ஒரு அதாவது புரட்டாசியினுடைய இறுதி பகுதி. ஆக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த 4 மாத காலங்கள் கால கிரகங்கள் 4 பக்கங்களிலும் உங்களை நாசப்படுத்திவிட்டது. என்னென்னமோ சோதனைகள் வேதனைகள்லாம் உங்களை பாடா படுத்திவிட்டது. குரு இந்த வக்ர காலங்களில் குரு யார்? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செல்வத்தை வாரி தரக்கூடியவர்கள், வேலை வாய்ப்பு தொழிலை உருவாக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் கடந்த 4 மாத காலங்கள் வக்ரமாக இருந்து தை 29ஆம் தேதி நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்ரமான காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள் கொஞ்ச நஞ்ச சோதனைகள் அல்ல. உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமான பாதிப்புகள். பார்த்தீங்கன்னா குரு வக்ர காலத்தில் நிறைய பேருக்கு செய்கிற தொழில் அடி மேல் அடி, செய்கிற தொழிலில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். அடி மேல் அடி. என்னடா இப்படி எதை செஞ்சாலும் ஒரு படி போனால் 10 படி சறுக்குது, ஒரு படி ஏறினா 10 படி சறுக்குது என்று சொல்லக்கூடிய தொழிலில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், அதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் புதுசாக தொழில் ஆரம்பித்து இந்த தை மாதம் கூட ஓடாமல் அடி மேல் அடி விழுந்திருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பித்தவங்க கூட அடி மேல் அடி விழுந்திருக்கு. தை மாதத்தை நம்பி ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் அடி மேல் அடி விழுந்திருக்கும். இல்லை அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தொழில் பாதிப்புகள், நிறைய தொழில் புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். நான் ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. புரிஞ்சுட்டியா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனுக்கு மேலே கடன். இந்த குரு வக்ர காலத்தில் குரு தனகாரகன் இல்லையா? ஆக பொருளாதார பிரச்சனையினால கடனுக்கு மேல் கடன் ஆகக்கூடிய நிலை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது போல அப்படிப்பட்ட வேதனைகள்லாம் இந்த கடனால் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? வரவுக்கு மீறி செலவு வருவதனால் கடன் அதிகப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகிறது. அரசு வேலையை நம்பி இப்போ அரசு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிற காலம் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த 4 மாத காலங்கள் அரசு வேலை, இந்த அடுத்த மாதமே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, இந்த 5 லட்சத்தை கூட மீறி ஒரு 4 லட்சத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி பணத்துக்கு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லி பணத்தை மோசடி பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கும். அடுத்து இடம் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த இடமே மோசடியான இடமா இருந்திருக்கும். இல்லை பணத்தை அட்வான்ஸை வாங்கிட்டு அந்த இடத்த முடிச்சு தராமல் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், ஏமாற்றுதல் நடந்திருக்கும். இதெல்லாம் குரு வக்ர காலங்கள் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனைகள், வேதனைகள்.
அடுத்து பிள்ளைகளால் மிகப்பெரிய பிரச்சனைகள், சொன்னபடி கேட்காத பிள்ளைகள், மேலும் பிள்ளைகளுடைய காதல் பிரச்சனைகளால் மிகப்பெரிய சோதனை வேதனைகள், போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். அடுத்து நல்லா இருந்த குடும்பத்தில் கூட மிகப்பெரிய பிரச்சனைகள், நல்ல சந்தோஷமா இருந்த குடும்பத்தை கூட குழப்பங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் குருவனுடைய வக்ர காலத்தில், அதாவது நல்லவனும் பொல்லாதவனாக கை கட்டி நிற்க வேண்டிய நிலையை உருவாக்கி விட்டான், நீதிமானாக இருந்த மனிதன் கூட நீதி தவறிவிட்டான் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாக்கப்படுவதுதான் இந்த குரு வக்ரமான காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள், வேதனைகள். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சியாக கால கிரகங்களின் சூழ்ச்சியாக சுழட்டி அடிக்கப்பட்ட உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே, உங்களை சுழட்டி அடிக்கப்பட்ட துன்பங்கள் அடுத்து விரட்டப்படும் ஒரு அற்புதமான காலம். எல்லா பிரச்சனைகளுமே விலகக்கூடிய ஒரு அருமையான காலம். இதுதான் இந்த மாசி மாசம் நமக்கு ஏற்பட போகின்றது. இந்த அப்படிப்பட்ட மாசி மாச பலன்களைத்தான் எப்படிப்பட்ட கிரக யோகங்களோடு இந்த துன்பங்கள்லாம் விலகப் போகிறது, நல்ல சிறந்த ராஜயோகங்கள், செல்வ யோகங்கள் ஏற்பட போகிறது என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கிய காரணம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025 ஆண்டு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுதான் முக்கியமான காரணம். அதற்கான சிறந்த யோக பலன்களை இந்த மாசி மாச பலன்களாக தெளிவாக பார்க்க போறோம். சரிங்களா? ஆக இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக உலகத்தில் ஒவ்வொரு முறை எத்தனையோ முறை பஞ்சாங்க முறை பார்க்கப்பட்டாலும் எந்த இறைவன் நம்மை படைத்திருக்கிறாரோ அவரால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படிதான் இங்கே பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் ஜாதகம் எல்லாரையும் படைத்த அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட எல்லாருக்குமே சரியா நடக்கக்கூடிய அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும், சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது. அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல, அவரை போய் பார்த்தேன் கல்யாணம் முடியல, இவரை போய் பார்த்தேன் கல்யாணம் முடியல, அங்க போய் பார்த்தேன் வேலை கிடைக்கல, இங்க போய் பார்த்தேன் அவர் சொன்ன மாதிரி வேலை கிடைக்கல, தொழில் நல்லா ஓடல, கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சோதனை வேதனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவுதான் இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக சரியாக கணித்தால் உங்கள் பிரச்சனைகளை எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே இது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் ஒரு சரியான நிவர்த்தி கிடைக்கும். ஆகவே கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? மாசி மாத பலன்கள். இந்த மாசி மாத பலன்கள் இன்னைக்கு எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னா மீன ராசிக்கு. அதாவது குருவின் வீடான அந்த மீன ராசிக்கு அதிபதியான குருவின் வீடான ஒரு ராசி தான் மீன ராசி. அந்த குரு கடந்த 4 மாதங்கள் பாடா படித்திருப்பார்கள். ஏன்னா கடந்த 4 மாதங்கள் வக்ரமான காலங்கள்.
ஒரு குருவனுடைய முழு வக்ரம் நிவர்த்தி அடைந்து குருவனுடைய முழு பலமும் கிடைக்கக்கூடிய அந்த மீன ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் இந்த மாசி மாதம். அதாவது தை 29ஆம் தேதி, அதாவது புரட்டாசி 29ஆம் தேதி ஏற்பட்ட அந்த குரு வக்ரம் தை 29இல் முழு நிவர்த்தி அடைகிறார். மாசி தொடக்கத்திலிருந்தே குரு தன் சுய சக்தியோடு சுய பலத்தோடு நல்ல யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கிறது மீனராசிக்கு. மீனராசிக்கு அதிபதியான குரு. எப்பயுமே ஒரு ராசிக்கு அதிபதி கெட்டு போயிட்டாலே என்னதான் இருந்தாலும் எதை செஞ்சாலும் சரி வராது. ஒருபடி என்ன 10 படி சரி. அங்க போய் பார்த்தா அவனை போய் பார்த்தா இப்படி வருது நடக்குது, இவனை போய் பார்த்தா இப்படி நடக்குது, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு, எவனை சரி பண்றதுன்னே தெரியல. காசை வாங்கிட்டு ஒருத்தர் ஓடிட்டு அதை செஞ்சு தரேன்னு ஓடிட்டான், இவன்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்து போனோம், இந்த தொழிலில் இவ்வளவு நட்டமாகி போச்சு, அந்த தொழிலில் இவ்வளவு நட்டமாகி போச்சு, இடத்துக்கு அட்வான்ஸ் போட்டு அந்த இடம் முடியாம போச்சு, வேலைக்கு பணம் கொடுத்து வேலை கிடைக்காம போச்சு. இப்படியெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகளை கடந்த 4 மாதங்கள் சந்தித்து சோதனை வேதனைகள்லாம் அனுபவிச்சு தூக்கமில்லாத காலங்கள் நிறைய இருந்திருக்கும். என்னடா இப்படி ஆகி போச்சு. அப்படிப்பட்ட சோதனை வேதனைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கிறது. குரு பகவான் முழு நிவர்த்தி அடைந்திருக்கிறார். இப்ப முதல் விஷயம், மீன ராசிக்கு 3-8க்குரிய சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருப்பது வேறு இன ஜாதி மக்களாலும் மற்றவரால் ஏற்பட்ட பிரச்சனைகளாலும் தீர்ந்து செல்வங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அதே போல அந்த வருமான முன்னேற்றங்கள், பொன்பொருள் செல்வங்கள், வருமான முன்னேற்றங்கள், மகிழ்ச்சியான ஒரு நல்ல காலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று மீனராசியில் இருக்கக்கூடிய நிலை மீனராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயமாக உண்டு என்பதுதான் இந்த மாசி மகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த காலம் ஏற்படுகிறது. இந்த மாசி மாதம் மாசி மகம் என்று ஒரு விழா வருகிறது, சிவராத்திரி விழா. அதெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் இந்த மாசி மாதம் தொடங்குகிறது. மேலும் இந்த மாசி 14ஆம் தேதி 26/2/2025 அன்று உங்களுக்கு மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது. இந்த மகா சிவராத்திரி மீனராசிக்காரர்கள் கொண்டாட மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இப்ப மதுரையில் ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். இந்த மீனராசிக்காரவங்க மதுரைக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சிவபெருமான் மேற்கு நோக்கி இருப்பார், தெற்கு நோக்கி குரு பகவான் இருப்பார். ஆகவே அப்படிப்பட்ட 2 ஸ்தலங்களையும் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சிவபெருமானை நேரடியாக அந்த இடத்தில் தவம் இருந்த ஒரு ஆலயம். அப்படிப்பட்ட ஆலயத்தில் மீனராசிகள் சென்று வழிபட்டால் நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த மாத சிவராத்திரி அன்று மகா சிவராத்திரி அன்று மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகின்ற நாள் 26/2/2025. அந்த தினம் மறந்து விடாதீர்கள். சந்தர்ப்பம் இருந்தால் எந்த ஊரில் இருந்தாலும் மதுரைக்கு அந்த ஆலயத்தில் இன்மையில் நன்மை தருவார் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவனும் குரும், அதாவது அறியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில் மனு சொல்லக்கூடியது. அதாவது குருவுடைய சிவபெருமானுடைய மறு அம்சம்தான் அந்த குரு பகவான். அது மறந்துடக்கூடாது, மறு அவதாரம் தான். சரி, இப்ப இந்த மாசி மாதத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு அதிபதியும் 10ஆம் அதிபதியும் குரு பகவான் முழு நிவர்த்தி அடைவது தொழில் வருமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் உறுதியாக ஏற்படும். ஏன்னா 10ஆம் அதிபதியாக இருப்பதால் 3ஆம் இடத்திற்கும் நிச்சயமா இடமாற்றம் ஏற்படும். ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல தொழில் வச்சு ரொம்ப நட்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் மாற்றக்கூடிய நிலை உறுதியாக ஏற்படும்.
ஒரு வேலை பார்த்த இடத்துல வந்து நிறைய இடையூறுகள் ஏற்பட்டு அந்த இந்த இடத்த விட்டு போனா போதும்னு நினைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க அந்த இடம் மாற்றம் நல்லபடியாக அமையும். அதுல மாற்றம் இல்லை. இடம் மாற்றம் உறுதியாக உண்டு. உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம், வியாபார மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயமாக ஒன்று. அது நல்ல விதமாக நல்ல யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. சரிங்களா? மேலும் உங்களுக்கு 6ஆம் அதிபதி சூரியன், அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 12ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்து மேலும் 4ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தால் நிறைய பேருக்கு வந்து ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் போய் தொழில் பண்ணக்கூடிய, மாநிலம் விட்டு மாநிலம் ஒரு தொழில் பார்க்கக்கூடிய நிலை நிச்சயமாக ஏற்படும். அது நல்லா இருக்கும். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி, என்னடா ஊர் விட்டு போறோமே, இல்ல மாநிலம் விட்டு மாநிலம் போறோமே, வெளிநாட்டுக்கு போறோமே அப்படின்ற கவலைகள் மற்றவர்களுக்கு அவங்க போகும்போது மற்றவங்க ஆதரவு கொடுக்கலாம். இன்னும் இந்த வாய்ப்பு வந்து நல்லபடியா அமையும். நிச்சயமாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் போகக்கூடிய வாய்ப்பு, ஒரு தொழில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக ஏற்படும். இதுதான் முக்கியமா மீன ராசிக்கு ஏற்படுகின்ற ஒரு இடம் மாற்றம் என்பது. ஒரு ஊர் விட்டு ஊர் போறோ, தேசம் விட்டு தேசம் போவதனாலோ நல்ல தொழில், வியாபாரம், வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். அதே அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடம் மாற்றத்தை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நல்ல விதமாக உங்களுக்கு அமையும். அதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? ஆக மீனராசிக்காரங்களுக்கு வாகன யோகங்களும் உண்டு, சொத்து யோகங்கள், வீடு, இடம், வாசல், சொத்து யோகங்களும் உண்டு, அரசாங்க பதவியும் உண்டு, நல்ல திருமண வாழ்க்கையும் ஏற்படும், நல்ல புத்திர யோகமும் உறுதியாக ஏற்படும். ஆக ஒரு ஜாதகத்திற்கு 2 தூண்கள் என்று சொல்லக்கூடிய, எந்த ஒரு ஜாதகத்திற்கும் 2 மகா சக்திகள் என்று சொல்லக்கூடிய அசுர குருவும் தேவ குருவும் வலிமை பெறும் பொழுது அந்த ஜாதகருடைய வாழ்க்கை மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அந்த இருவரும் கெட்டுவிட்டால் ஒரு ஜாதகனுக்கு எந்த விதத்திலும் நன்மைகள், மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த 2 கிரகங்கள் வலிமை இல்லை என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தாமரை இலை தண்ணீர் போல. ஆக இந்த 2 கிரகங்கள் வலிமையா இருக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த மீனராசி ஏதோ தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக உறுதியாக ஏற்படும். சுக்கிரன் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகத்தை அதாவது பாத்தீங்கன்னா மீனராசிக்காரன் நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தை பூரா வெற்றியாக தரக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்காரு. மனசுல ஏற்பட்ட காரியம் பூரா, அதாவது மீனராசிக்கு மனசுல ஏற்பட்ட காரியம் பூரா நினைத்து வெற்றி பெறக்கூடிய நிலையில சுக்கிரன் இருக்கிறார். அது உடன்பிறவுகளால் நன்மைகள் ஏற்படும், பயணத்தால் நன்மைகள் ஏற்படும், தொழில்களால் வருமானத்தால் முன்னேற்றம் ஏற்படும். ஆக பொதுவாக அந்த மாசி மாதம் என்பது ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த மாசி மாதத்துல வந்து மாசி பௌர்ணமி ஒன்று வருது. அதுல புதுமனை புகு விழா. ஏற்கனவே இடம் வீடு வாங்கி தடைப்பட்டிருக்கோம், அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல திரும்ப வீடு இடம் வாங்கக்கூடிய புதுமனை புகு விழா நடத்தக்கூடிய நல்ல யோகம் ஏற்படும். அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா பௌர்ணமி, மாசி மாதம் பௌர்ணமி வருது. 13/3/2025 13/3/2025 பூர நட்சத்திரத்தில், பூர நட்சத்திர கலசரக்காரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஏற்பதால் நிச்சயமாக புதுமுனை புகுவிழா ஏற்படக்கூடிய நிலை நிச்சயமாக ஏற்படும். அந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து மாசி மகம் ஒன்று வருகிறது. அந்த மாசி மகத்தில் அம்பாலை, காளியை வழிபட மறந்து விடாதீர்கள் மீனராசிக்காரர்கள். காளியை, அம்பாலை வழிபட மறந்து விடாதீர்கள். மாசி மகம், அதாவது 12/3/2025 இது மாசி மகம் கொண்டாட மறந்து விடாதீர்கள். கண்டிப்பாக இந்த 2 வழிபாடையும் நீங்கள் சிறப்பாக, அதாவது மகா சிவராத்திரியையும் இந்த மாசி மகத்தையும் 2 வழிபாடையும் சிறப்பாக செய்யும் பொழுது இந்த மீனராசிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, குடும்ப பிரச்சனைகளாம் தீர்ந்து, பிள்ளைகள் பிரச்சனைகளாம் தீர்ந்து, தொழில் பிரச்சனைகளாம் தீர்ந்து, எல்லாமே நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சிறந்த மாதமாக இந்த மாசி மாதம் அமையப் போகிறது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். எங்கெங்கே எத்தனை ஜாதகத்தை பார்க்குறது, என்ன நடக்குது, அப்படி நடக்குன்றாங்க, இப்படி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இது நியாயமான வேதனை. முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் எந்த இறைவன், எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்கம். ஆக அந்த பிரம்மன் படைத்த
நம் இறைவன் நம் பிரம்மன் படைத்த அந்த ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. இறைவன் படைத்த ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உறுதி. அதில் எந்தவித மாற்றம் இல்லை. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.